அன்பு போதகர், அருமையான அன்பு சகோதரர் ஐயா அவர்கள் குடும்பங்களை வாழ்த்துகிறேன். திருச்சபை செயலர், பொருளர் மற்றும் ஆட்சி மன்ற குழு, திருச்சபையின் மூத்த மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளில் விசேஷமாய் நாம் ஒரு சில நாட்களில் 2 நாட்களுக்குள் கடந்து போகப் போகிறோம். இந்த நாளில் கூட நமக்காக சென்னை பேராயத்தின் சார்பாகவும் தென்னிந்திய திருச்சபையின் சார்பாகவும் கொடுக்கப்பட்ட அருமையான தலைப்பு படைப்புகளின் சார்பு நிலை, படைப்புகளிடையே கூட்டு சேர்ப்பு, படைப்பில் கூட்டு சார்பு நிலை, இன்டர் டிஃபரன்ஸ் இன் கிரியேஷன் சொல்லப்பட்டிருக்கு. படைப்பு, ஆண்டுடைய படைப்பு எப்படிப்பட்டது, ஆண்டுடைய படைப்பை அவர் எவ்வாறு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அருமையான சகோதரி, ஒரு இங்கிலாந்தைச் சேர்ந்த அன்பு சகோதரி ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு ஊழியத்திற்காக கடந்து போனாங்க. அந்த சகோதரி அந்த பகுதியில் அந்த ஊழியத்தை ஆண்டு மக்களை சந்தித்து மிகவும் பின்தங்கின, உணவு இல்லாமல் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் முன்னேறாத பின்தங்கின மக்கள் மத்தியில் ஊழியம் செய்தாங்க. அந்த மக்கள் மத்தியில் அந்த சகோதரி ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை, ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் தருவார். மத்தேயு 7:7 கேளுங்க. யோவான் 14:14 என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன். யோவான் 16:23 இதுவரை நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கல, நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறப்ப அவர் கொடுக்கும் ஆண்டவர். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உறைந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், கர்த்தரை நம்புகிறவன் மரணத்தை காண்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை அந்த மக்கள் மத்தியில் சொல்லி அந்த மக்களோடு கடந்து வந்தாங்க. ஒரு நாள் மாலை கூட்டத்தில் அந்த அம்மா வீட்டு ஜெப கூட்டத்தில் பிரசங்கி தான் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் தருவார், கேட்கிறத உங்களுக்கு தருவாருன்னு சொல்லி ஒரு மெசேஜ் முடிச்சிட்டாங்க. முடித்தோன்னே ஒரு ஏழை தாய் 2 பிள்ளைகளோடு வீட்டுக்கு போனாங்க. உணவு இல்லை, சாப்பாடு இல்லை, பசி, ரொம்ப பட்னியாக அந்த அம்மா இருக்குது. அப்போ இந்த அம்மாவுடைய சொன்ன மெசேஜ் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்படி ஒரு செய்தி சொன்னாங்களே, கடவுள்கிட்ட கேட்டால் தருவாருன்னு சொன்னாங்களே, ஆண்டவர்கிட்ட கேட்டால் தருவாருன்னாங்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட ஏன் கேட்கக்கூடாது? இன்னும் அந்த அம்மா, அந்த ஏழை சகோதரி, ஒரு 30 வயதுக்குள்ள ஒரு பெண், 2 குழந்தைகள், பசினால் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ அந்த அம்மா கையில் ஒரு காக்கா கொண்டாந்து ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு போயிடுச்சு. ஒரு ப்ரெட்டை கொண்டாந்து காக்கா அந்த அம்மா கையில் அந்த அம்மா முன்னால் போட்டுட்டு போயிட்டு பறந்து போன காக்கா. பசியோடு இருந்த அந்த அம்மாவுக்கு மதிய உணவு இல்லை, இரவு உணவுக்காக அந்த அம்மா கண்ணீரோடு அழுது பார்க்குறப்போ ஒரு ப்ரெட்டு வந்துருக்கு. அப்போ அந்த அம்மா சந்தோஷத்தோடு எடுத்து சாப்பிடுது. இந்த அந்த அம்மா அடுத்த நாள் அந்த ஊழியக்காரமாட்ட போய், இதே மாதிரி நீங்கள் ராத்திரி நேற்று எனக்கு ஒரு செய்தி சொன்னீங்க, ஆண்டோடைய வார்த்தை சொன்னீங்க, விசுவாசத்தோடு கேட்குறப்போ நீங்கள் தருவீங்கன்னு சொன்னீங்க. நான் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எனக்கு ஒரு முழுமையான ரொட்டி துண்டை ஆண்டவர் தந்தார். நானும் என் பிள்ளைகளும் நல்ல வயறார, என் வயது திருப்பி என்னுடைய ஸ்டமக் ஃபுல்லாகிற மாதிரி நாங்கள் சாப்பிட்டு நல்லா தூங்கினோம். அந்த ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வார்த்தையின்படி 1 பேதுரு 2:1 கர்த்தர் நல்லவர் சொல்கிற பிரகாரமாய் சங்கீதம் 34 சொல்கிற மாதிரி சொல்லுகிற 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். லாங் இஸ் குட், கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த அம்மா ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. செய்தி கொடுத்த அம்மா என்னென்னா, ராத்திரி அந்த அம்மாவுக்கு இருந்தது ஒரு துண்டு ப்ரெட்டு. அந்த ப்ரெட்டை சூடு பண்ணி சாப்பிட வெளியே அடுப்பு பக்கத்தில் வச்சுருந்தாங்க அந்த அம்மா அப்படி திரும்பணுன்னா காக்கா அந்த ப்ரெட்டை தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த காக்கா அந்த ப்ரெட்டை தூக்கிட்டு போயிட்டே நமக்கு கிடைக்கலன்னு இந்த அம்மா தூக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரெட்டு தான் இந்த அம்மாவுக்கு வந்து சேர்ந்துச்சு. ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதம் ஏற்ற வேளையில், ப்ராப்பர் டைம் சொல்கிறார். அந்த 104 சொல்கிறப்போ ஆண்டவர் ஏற்ற வேளையில் ப்ராப்பர் டைமில் நமக்கு
அட் த ப்ராப்பர் டைம். நமக்கு என்ன நேரத்தில் என்ன உணவு வேணும் என்பதை ஏற்ற வேளையில். அந்த முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, கடலில் இருக்க நீர்வாழ் ஜந்துக்கள் கடலுக்கு அடியில் இருக்குது. அதுக்கு உணவு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது, அதனுடைய உணவுகள் என்ன தேவை இருக்குது, அந்த உணவு எப்படிப்பட்ட தேவையில் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற வேளையில் உணவை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் மத்தேயு 13 சொல்கிறப்போ, காது உள்ளவன் கேட்க கடவன். யாருக்கு காது இருக்கோ, he has ears, let him hear, listen, கேளுங்கள். அந்த மத்தேயு 13 சொல்கிறப்போ, மார்க்கு 3 கேளுங்கள், லிசன் பண்ணுங்க, ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை கேளுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன். நம்ம ஆண்டவற்றை எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறோம், நம்முடைய தேவைகளை ஆண்டவற்றை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வைத்து தகப்பனே எனக்கு தரீங்க கேட்குறோம். அந்த படைப்பை பற்றி சொல்கிறப்போ, அந்த ஆதியாகமம் 22:9 தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகான, பார்ப்பதற்கு ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபுட்ஸ், பார்ப்பதற்கே அழகு. ஆப்பிளை பார்க்குறப்போ, அந்த ஆப்பிள் இன்றைக்கி ஒரு ஆப்பிள் 250 ரூபாய்க்கு, ஒரு ஆப்பிள் 150 ரூபாய்க்கு விற்கிது. அது பார்ப்பதற்கே அந்த உருண்டை சைஸு, அந்த 250 ஆக்கில் ஒரு மாதிரி சப்ப சைஸு, அது பார்ப்பதற்கே அழகு. இன்றைக்கி மாம்பழ சீசன் வரப்போகுது. மாம்பழத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கரையில் விற்கிறாங்க. பழன்னு இருக்குது மஞ்சள் கரையில். வாங்கி அந்த வீட்டில் வச்சா ஒரு நாளில் கெட்டு போகுது. ஏன்னா அது எல்லோஷ் வரணுங்கிறதுக்காக கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. வயரும் கெட்டு போகுது, உடலும் கெட்டு போகுது. ஆனால் அந்த கலரை பார்த்தோன்னு தான் வாங்குகிறோம். அந்த கல் வைக்காத பழத்தை பார்த்தா நம்ம வாங்குறதில்ல. அது நமக்கு தெரியாது. ஏன்னா கல் வைக்காத பழம் பச்சையும் மஞ்சளும் கலந்துருக்கும். அதை எடுத்தால் மாம்பழ டேஸ்ட். கல் வைக்காத பழத்தை தெரிஞ்சுக்கணுன்னா எடுத்து ஸ்மெல் பண்ணால் அந்த மாம்பழத்துடைய டேஸ்ட் இருக்கும். ரொம்ப கலராக அழகாக இருந்துச்சுன்னா அந்த மாம்பழத்துடைய டேஸ்ட்டு ஸ்மெல்லோ இருக்காது. ஆனால் ஒரு நாளில் ரவுண்டாக அது கெட்டுப்போம். நேற்று ஒருத்தர் எனக்கு ரொம்ப உதவி செய்வார். ஒரு எஸ்ஏ ரிட்டையர்டு. அவரை ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டேன். இல்லை இன்றைக்கி வர முடியல. எதுக்குன்னு கேட்டேன். அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக இன்றைக்கி என் பொண்ணு பியூட்டி பார்லர் போயிருக்கா. ஒரு 15 நாள் கல்யாணம் கழித்து நடக்கிற ஒரு பொண்ணு இன்றைக்கே பியூட்டி பார்லருக்கு போயிருக்கு. அந்த ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் ஒரு 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ கொடுத்து அந்த ஸ்கின்னை சரி பண்ணி அந்த ஸ்கின்னில் இருக்க எண்ணத்தையும் எடுத்து அது ஒரு மாதிரி பண்ணி, இன்றைக்கி நம்ம நேச்சுரல் பியூட்டியை விட்டுட்டு ஆர்டிஃபிஷியல் தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய படைப்பே நேச்சரை பார்வதைக்காது. திருவிழியத்தில் படித்தா ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கு. நம்ம பவர் மொழிபெயர்ப்பை விட திருவிழியத்தில் அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. அது நல்ல உணவு. இன்றைக்கி நல்ல உணவுன்னு எங்கள் அம்மா அந்த காலத்தில் குருதாளி, கேழ்வரகு அந்த சாப்பாடு கொடுப்பாங்க. குருதாளி, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அரிசி 10 காசு இருக்கும். நான் சொல்வது 60 வருஷத்துக்கு மேலே. ஆனால் இது 2 காசு. டேஸ்ட்டே இருக்காது, சுவையே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி A to B அரிசியில் போட்ட தோசை 120 ரூபா, குருதாலியோ சோளத்தில் போட்ட தோசை 250 ரூபாங்கிறான். அரிசியை விட அதிகமாகிடுச்சு. அது நல்ல உணவுன்னு. இன்றைக்கி அந்த பக்கம் போனால் இது இயற்கை உணவகம், இயற்கையாகவே உங்களுக்கு செஞ்சு தரோம், இதை சாப்பிட்றப்ப நீங்கள் 250 வருஷம் உயிரோடு வாழ்வீங்க, இது இயற்கையாக செய்கிறோம் எல்லாம் இப்படிலாம். இன்னைக்கு இயற்கை உணவு, இயற்கை. ஒருத்தர் முந்தா நாள் ஒரு பிஸ்கட் சொல்கிறார். பிஸ்கட்டை பற்றி எனக்கு விளம்பரம் பண்ணுறார். கோதுமையிலையோ மைதாலேயோ செய்யாத பிஸ்கட்டு. இதை சாப்பிட்டா நீங்கள் ஒரு பிஸ்கட் விலை சாதா 10 ரூபா, ஆனால் இந்த பிஸ்கட்டோட விலை 100 ரூபா. இது மைதா இல்லை, இது வீட் இல்லை, இது வித்தியாசமாக செஞ்சதுங்கிறார். நான் கேட்டேன், இந்த பிஸ்கட் சாப்பிட்டா ஒரு 150 வருஷம் நான் உயிரோட வாழ்வானான்னு கேட்டேன். ஆண்டோடைய தலையெழுத்து இல்லாமல் ஆண்டோடைய ரைட்டிங்கில் என்ன எழுதியிருக்கோ அந்த ரைட்டிங் பிரகாரம் தான் நம்ம வாழ முடியும். அதுக்கு மேலே நம்ம வாழ முடியாது. இதுதான் ஆண்டோடைய சித்தம். ஆனால் இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜியில்
10 ரூபா பொருளை 1500 கொடுக்குறான், வெறும் 10 ரூபா. சாக்ஸு கடையில் 30 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ, ஏதோ ஒரு சாக்ஸு 1500 இதை போட்டால் அவனுக்கு சுகர் வியாதி சரியாயிருங்கிறான். இப்படிலாம் நம்மளை ஏமாற்ற ஒரு காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ரொம்ப லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி. நம்ம உணவு விட்டுட்டு இன்றைக்கி நார்த் இந்தியன் உணவில் நம்ம உள்ளே போயிட்டோம், விதவிதமான உணவுக்குள்ளே உள்ளே போயிட்டோம். இன்றைக்கி பாஸ்போர்ட்டு, இன்றைக்கி ஸ்டோன் அதிகம் இருக்குன்னா, இன்றைக்கி ஸ்டோனுங்கிற வியாதி நிறையா இருக்குது மக்கள் மத்தியில். சால்ட்டு நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த பாஸ்போர்ட்டு தான் சொல்கிறாங்க. நம்ம இயற்கை உணவை விட்டுட்டு, நம்ம சாப்பிட்ற உணவை விட்டுட்டு இன்னும் அட்வான்ஸ் உணவுக்குள்ளே போகிறதால ஆண்டவர் நமக்கு நல்ல ஹெல்த்தி இல்லை, நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமான நிலைமை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய படைப்பு சொல்கிறப்போ ஆதியாகமம் 2:9 தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகாகவும் புசிப்புக்கு நலமுமான நல்ல ஃபுட்டு, அளவுமான சகலவித விருட்சங்களுக்கும் அவர் உருவாக்குறார். ஒருவேளை இன்றைக்கி ஆண்டோடைய படைப்பு என்பது, அவருடைய படைப்பு என்பதே ரொம்ப வித்தியாசமாக இயற்கையாக எவ்வளோ அழகாக அந்த நதிகளை பற்றி அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. நதிகளை எப்படி உருவாக்குறார். நைல் நதியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து விக்டோரியா ஸ்ப்ரிங்ஸ், ஆப்பிரிக்காவில் உகண்டாவில் இருக்குது. அந்த நதி அங்கே தான் நைல் நதி ஸ்டார்ட் ஆகுது, வற்றாத ஜீவ நதி. தண்ணி பூமிக்குலேருந்து ஸ்ப்ரிங் மாதிரி மேலே வந்துக்கிட்டே இருக்குது. பூமியிலேருந்து அப்படியே வர்றது தெரியுது. பூமியிலேருந்து போர் போட்டால் தண்ணி எப்படி வருமோ அதே மாதிரி வருது, சுற்றி அந்த இடத்த பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த இடத்த பார்க்குறப்போ அவ்வளோ ஆண்டவருடைய படைப்பு எவ்வளவு அழகான படைப்பு, அதிதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்து அந்த புல் பூண்டுலாம் வளரல, பூமியிலிருந்து பனி பெய்ததாம், பூமியை திறந்து பனி வந்துதான். மழையினால் தண்ணியை பூமியை நனைத்தார். நனைக்கிறப்போ அந்த நனைப்பானது அந்த ஈரப்பட்டோன செடி கொடிகள் வளர்ந்து மனிதனுக்கு எவ்வளோ அழகான உணவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். Do not worry about. யோவான் 14:1 சொல்வார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நம்முடைய ஃபெய்த் நமக்கு ஆண்டவருக்கு தகப்பன கேட்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர், நமக்கு தேவையானவற்றை கொடுக்கும் ஆண்டவர். நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், என்னுடைய வயது 65 வயது ஆயிடுச்சு. 35 வருஷமாக சுகர் இருக்குது. 35 வருஷமாக எனக்கு சுகர் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப டயட் கண்ட்ரோலில் இருக்கணும். ரொம்ப கண்ட்ரோலில் இருந்தால் தான் என் லைஃப் ஓடும். ஒரு நாளைக்கு 2 வேளை இன்சுலின் எடுக்கிறேன், 12 வகையான மாத்திரை சாப்பிட்றேன். சுகர் வந்தால் 5 வருஷத்துலே ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் மாத்திரை தந்துடுறாங்க டாக்டர்ஸு. ஆனால் 65 வயசில் 35 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 55 விழுக்காடு நான் டயபெட்டிக் பேஷண்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். சுகர் வியாதி நல்ல வியாதி, என்னுடைய கணிப்பு. நான் தான் டாக்டரை விட நான் சரியாக மருந்து மட்டும் தான் அவர் கொடுப்பார். சுகர் வியாதி நல்ல வியாதி, நிழல் மாதிரி கூட வரும். ஒன்றுமே நிழல் நம்மளை எந்த விதத்திலும் தீண்டாது. நிலவு நம்ம எந்த விதத்தில் நம்மளை தொடாது, நம்மளை டச் பண்ணாது, நமக்கு எந்த வித கேடுகள். அதேமாதிரி சுகர் வியாதி எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது. ஆனால் டயட் கண்ட்ரோல் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். கல்யாண வீட்டுக்கு போகிறோம், மட்டன் பிரியாணி கொஞ்சம் தானேங்கிறோம், அது முடிஞ்சோடனே ஐஸ்கிரீம் கொஞ்சம் தானேங்கிறோம், அது முடிஞ்சோடனே 4 வகையான பாயாசம். மதுரையில் ஒருத்தர் இப்போ டைசிஸ் லெவலில் பெரிய ஆள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இதுவரை நான் எந்த கல்யாணத்துலையும் அப்படி சாப்பிட்டதில்லை. 20 வகையான என்வி கூட்டு, என்வியில் 20 வகை, ஐஸ்கிரீமில் 4 வகை, பாயாசத்தில் 5 வகை. இங்கே இருக்க ஈகிள் ப்ரெஸ்ஸுகளில் அவர் பொண்ணை எடுத்திருக்காங்க. ஈகிள் ப்ரெஸ் பையனுக்கு அவங்க பொண்ணை எடுத்தாங்க, பெரிய ஒரு பையனுக்கு.
அவங்க ஐஎம்எஸ் சார்பாக இவங்க கூப்பிட்டாங்க. அவர் வந்து மதுரை பேராயத்தின் சார்பாக கூப்பிட்டுருந்தார். மதுரை ரிங் ரோடில் இருக்குது அந்த சத்திரம். ரொம்ப வித்தியாசமான வைஃபை, 5 வகையான ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து நான் செக் பண்ண ஒரு 700 தான் இருந்தது சுகர். ஒரு வாரத்துக்கு குறையாது. நேற்று ராத்திரி திடீர்னு லோ சுகர் ஆகிற மாதிரி 11:30 மணிக்கு நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். லோ சுகர் ஆகிற மாதிரி அறிவியல் வருது. உடனே சுகர் செக் பண்ணால் 95. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ருக்கலாம். காஞ்ச மாடு கம்பல் விழுந்த மாதிரி 4 வாழைப்பழம். ரொம்ப அருமையான இந்த பூலாஞ்செண்டு, நாளிப்புவர், ராஜவாழை எல்லாம் ஒன்று தான் இருக்கிறதே நம்பர் 1 பனானா. 4 வாழைப்பழத்தை சாப்பிட்டேன். காலையில் செக் பண்ண 280 தான் சுகர். அப்போ சுகர் வியாதி என்பது ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா ஒன்றுமே இருக்காது. 2 முறுக்கு, திருநெல்வேலி முறுக்கு இருந்துச்சு, 2 முறுக்கு 4 வாழைப்பழம் ராத்திரி 11:30க்கு சாப்பிட்டா காலையில் செக் பண்ணால் சுகர் 250. காலையில் அந்த தகராறு காட்டுது. நம்ம அதிகமாக சாப்பிட்ட என்ன ஆகுதுன்னா, எனக்கு சுகர் வியாதி என்னென்னு அதை விட என்ன, நான் 35 வருஷத்தில் எந்தவித பாதிப்பு இல்லாமல் இதுவரை கடவுள் கொண்டு போயிருக்கிறார். நல்ல வியாதி கண்ட்ரோல்லன்னா கண்ணு போயிடும், கிட்னி போயிடும், ஏதோ தகராறு பண்ணும், ஹார்ட்டு போயிடும், கையால் விழுந்துடும், பேரலட்டாக் ஆகிருந்துடும். ஆனால் எனக்கு எந்தவித பாதிப்பில்லை. வரும், வந்த மாதிரி வரும், பனி மாதிரி கொட்டும். கொன்னத்தில் வெயில் பட்டும் அந்த பனி எப்படி மறையுதோ அதே மாதிரி எனக்கு போயிடும். நான் கடவுள்கிட்ட என்னுடைய ஐயா ஒரு குருநாதர், எனக்கு ஃப்ரீடி பாஸ்கரன் ஒரு குருநாதர், இதே மாதிரி ஒரு பெண்டிகாஸ் பாஸ்டர் ஒரு குருநாதர் எனக்கு இருக்கார். அவர் சொல்வார், அண்ணே ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு, ஒன்றும் பண்ணார். ஜெபம் வல்லமை உள்ளது, நீ ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு, வல்லமை உள்ளது, ஜெபம் பண்ணி சாப்பிடும்பார். 2 பேரும் கேக் கடைக்கு போவோம். நேற்று ஒரு கேக் வாங்கினோம், 55 ரூபாய் 60 ரூபாயோ. அப்படி வாயில் வச்சா 2 உதடும் ஒட்டுது, அவ்வளோ டேஸ்ட்டு. ஏதோ பேர் சொல்கிறாங்க, ஃபாரின் பேர் எனக்கு வராது, மொட்டை நாக்கு, அவ்வளோ டேஸ்ட். ஆனால் தொட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடும்பார். நான் பல முறை கடவுள்கிட்ட கேட்டேன், என்னப்பா பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட சொல்கிறார், நான் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடவான்னு கேட்டால் ஆண்டவர் பேசினார், நீ சாப்பிடக்கூடாது தானே உனக்கு சுகர் வியாதியை தந்திருக்கேங்கிறார். நீ சாப்பிடக்கூடாதுங்கிறது தானே சுகர் வியாதியை உனக்கு தந்திருக்கிறேன், அப்போ நீ எப்படி சாப்பிடலாம்? ஆண்டவருடைய படைப்பே நேர்த்தியான படைப்பு, அழகான படைப்பு, பார்ப்பதற்கு அழகு, பியூட்டிஃபுல், ஒவ்வொன்றும் அழகு. அழகு நம்ம தான் அழகை தேடி ஓடிக்கொண்டிருக்கோம். அதனால வியாதி. சின்ன வயசில் அழகுக்காக சோப்பு கலரை முடியில் போடுறோம். இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஒரு 30 வயசுக்குள்ளே தலையெல்லாம் வெள்ளையாகி, பிறகு அலர்ஜி ஆகி, 35 வயசில் வெள்ளைத்தலையாகி, நம்ம தான் கஷ்டத்தை தேடி போகிறோம். ஆண்டவர் கஷ்டத்தை கொடுக்குற ஆண்டவர் அல்ல. நம்ம ஏதோ தேங்காய் வச்சா போதும், ஜெல்லு விளக்கெண்ணெய் வச்சா போதும், அதான் இயற்கை. இயற்கை வைத்தியத்தை தேடி நம்ம இயற்கை வைத்தியத்தை தேடி போகிறோம், நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம். அப்படி இயற்கை வைத்தியம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காக்கா உட்கார பனம்பழம் உட்கார்ந்த மாதிரி 65 வயசில் ஒரு நாள் காய்ச்சல் அடிச்சிருக்கும், இல்லை ஒரு புண்ணு வந்திருக்கும், இல்லை ஒரு டிசீஸ் வந்திருக்கும். அன்னைக்கு போய் செக் பண்ணால் சுகர் காட்டும். உடனே வேப்ப முத்து சாப்பிட்டோம், சுகர் சரியாயிடுச்சு. வேப்பிலை சாப்பிட்டோம், சுகர் சரியாயிடுச்சு. கருவேப்பிலை சாப்பிட்டோம், சுகர் சரியாயிடுச்சு. அது 30 வயசு இல்லை 45 வயசு 35 வயசு கீழே வர்றவங்களுக்கு அதெல்லாம் சரியாகாது, 100% சரியாகாது. அதெல்லாம் ஏமாத்துற வேலை. ப்ராக்டிக்கலாக அனுபவித்து 2 கிட்னிகளும் செயல்பாடு இழந்து 6 மாதத்தில் மரித்து போவேன் என்று எனக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து, உனக்கு 6.8 புரோட்டீன் வெளியே போய்கிட்டு இருக்கு, உன்னுடைய 2 கிட்னியும் வெளியே கெட்டு போச்சு, ஆனால் உனக்கு டயாலிசிஸ் கூட பண்ணுற கண்டிஷன் இல்லைன்னு ஒரு முக்கியமான டாக்டர் டி சந்திரசேகர், குமரன் ஹாஸ்பிட்டல் ஃப்ரம் தூத்துக்குடி, தர்ம புண்ணியமான ஒரு ஹிந்து தான், ஆனால் அவரை மாதிரி டாக்டர்லாம் கிடையாது. சொல்கிறார், தம்பி நீ செத்து போவீங்க, 6 மாதம் 2 கிட்னியும் கெட்டு போச்சுங்கிறார் ஒரு யூராலஜிஸ்ட். சொல்லி 20 வருஷம் தான் ஆச்சு. 20 வருஷம் தான் அவர் சொல்லியாச்சு. 6 மாதம் டைம் கொடுத்த சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட இருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த திட்டத்தின்படி நம்மை கொண்டு போகும் ஆண்டவர் நம்முடைய பெருமையினோ நம்முடைய அறிவினாலே அல்ல, நம்முடைய படிப்பினால் அல்ல, இல்லை என்னுடைய ஜாதியினால் அல்ல, இல்லை என்னுடைய உயர்வினால் என்னுடைய பணத்தினால் அல்ல. ஆண்டுடைய சுத்த கிருபை. அவர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் ஒரு மனிதனுக்கு இவ்வளோ நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, கொரோனா வந்தாலும் அவனை கொரோனா ஒன்றும் பண்ணாது.
கொரோனாக்காரன் கூட நடந்து போனாலும் அவனுக்கு கொரோனா பிடிக்காது. அதுதான் லைஃப். அப்படி எவ்வளோ சாட்சி என்னால் சொல்ல முடியும். என்னுடைய திட்டம் இவ்வளோ தான் இருக்குது. என்னுடைய வயசு இத்தனை வயசு வரைக்கும் அவர் எழுதியிருந்தா அதுலேருந்து யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவர் நம்ம இருக்கிறார். ஏற்ற வேளையில் அட் த ப்ராப்பர் டைம், அந்த இதனி காலத்தில் ஏற்ற வேளையில், பிரசங்கி 3:10 சொல்கிற மாதிரி அது காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். எனக்கு என்னுடைய வாழ்வு என்பது, ஆண்டவருடைய படைப்பு என்பது, என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் என்பது, ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்று குறையாதது. அவருடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு என்பது ஒரு மறக்க முடியாத அன்பு. அந்த அன்பில் நம்ம ஆண்டவற்றை எப்படி கேட்கிறோம்? நம்ம எப்படி கேட்கிறோம்? நம்முடைய லைஃப் ஆண்டவற்றை நம்ம எப்படி கேட்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட், இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட் இருப்பீங்க, ரிட்டையர்டாக இருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த ஏரியா ஐஃபை ஏரியா, எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ், ரொம்ப ரெவென்யூ பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிற ஏரியா. அதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. இதே மாதிரி ஒரு ஐஃபை ஏரியா. அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். அவருக்கு சாட்டர்டே சண்டே தான் லீவு. சண்டேனா சர்ச்சுக்கு போவார், வேறு வேலை செய்ய மாட்டார். ஒரே ஒரு மகள், செல்ல மகள், 9 வயது. அந்த மகள், இது ஐஃபை ஏரியா, ரொம்ப ராயல் ஏரியா. நாங்கள் இருக்கிற கொருக்குப்பேட்டையா கொசுப்பேட்டையான்னு வாங்க. அந்த அளவுக்கு கொசு இருந்தது, இப்போவும் இருக்குது. அப்படிப்பட்ட ஏரியாவில் நாங்கள் இருந்தோம். அப்படிப்பட்ட ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கும், குட்டைகள், குளங்கள் இருக்குது, லேக் இருக்குது, நிறையா குளங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் வீடு கட்டிட்டோம். எல்லோரும் குளத்தெல்லாம் பிடிச்சி வீடாக்கிட்டோம், ஸ்கூல் ஆக்கிட்டோம், கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆக்கிட்டோம், கலெக்டர் ஆஃபீஸ் கட்டிட்டோம், குளத்தெல்லாம் பிடிச்சி எல்லோரும் கட்டிட்டோம், காலேஜ் கட்டிட்டோம். அப்படி நிறைய குளங்கள். இதேமாரி ஒரு குளத்தில் மழை காலத்தில் மீன் பிடிக்க போவேன். அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆசை. அப்பா சொன்னார், நான் சனிக்கிழமை கூட்டிகிட்டு போகிறோமா உன்னை மீன் பிடிக்கன்னு சொல்லிட்டு. சனிக்கிழமை லீவு, அப்போ தான் அப்பாவில் முடியும். அப்பா ஒரு கெசட்டட் ரேங்க்கு, நான் இப்போ இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லிட்டார். சனிக்கிழமை அந்த பாப்பா எண்ணிக்கிட்டே இருக்குது டைம். அப்பாவுக்கு எப்படி அந்த ஊருக்கு போகாதவங்க பார்த்தீங்கன்னா பெட்டி எடுப்பாங்க, அடுக்குவாங்க, திரும்ப எடுப்பாங்க, திரும்ப அடுக்குவாங்க. அதை வைக்கலாமா, இதை வைக்கலாமா, இந்த சேலை கட்டலாமா, இந்த பேண்ட்டு போடலாமா, இந்த வாட்சி போடலாமா, இப்படி போடலாமா. ஊருக்கு வருஷத்தில் 3-5 வருஷத்துக்கு ஒருக்கா போகிறவங்க செய்வாங்க. பெண்ணிய மாதிரி ஐயர் மாதிரி ஆள் தினம் ஊருக்கு போகிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 7 மணிக்கு ஃப்ளைட்டுனா 7 மணிக்கு அங்கே இருக்க, நான் 7:05 தான் இருப்போம். ஆனால் அதுக்குள்ளே அள்ளி போட்டுக்கிட்டு எப்படியாவது இருக்கதை போட்டுக்கிட்டு, இல்லைன்னா அங்கே போய் ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு பேண்ட் ஷர்ட் கிடைக்கிட்டு போயிடுவோம். இது அடிக்கடி ஊருக்கு போகிறவங்களோட ப்ராக்டிக்கல். அதே மாதிரி அந்த பொண்ணு அப்பா சனிக்கிழமை போகிறாருன்னா அது நாளை எண்ணுது, காலத்தை எண்ணுது, எண்ணிக்கிட்டே இருக்குது. சனிக்கிழமை காலையில் வந்துருச்சு, 4 மணிக்கே எழுந்துருச்சு. எழுந்தால் காலையிலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, காலையிலேருந்து மழை பெய்யுது. அப்பா, என்னம்மா மழை பெய்யுதுமா, இப்போ போனால் மீன் கிடைக்காதுமா, எப்படிம்மா உட்காந்து தூண்டில் போட முடியும், போக முடியாதுமாங்கிறாரு. முதல் நாளே தூண்டில் கம்பெலாம் நல்ல பெரிய மூங்கில், ஒயரு, அந்த ஆங்கர், மண்புழுலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளை வானத்தை பார்க்குது, ஜன்னலை பார்க்குது, இப்படி கையை நீட்டுது, கடவுளை திட்டுது. என்னப்பா இத்தனை நாள் போச்சு, போன வாரம் திங்கக்கிழமை சொன்னார் எங்கள் அப்பா, 5-6 நாள் ஆச்சு, இத்தனை நாள் மழை பெய்யக்கூடாதா, சனிக்கிழமை இன்றைக்கி தான் மழை பெய்யணுமா, எங்கள் அப்பாவே அதிசயமாக கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு. அவருக்கு போகிறப்போ திடீர்னு கலெக்டர் கேம்ப் போடுவார், ஆர்டிஓ கேம்ப் போடுவார், வரமாட்டார். இன்றைக்கி எப்படியோ வந்து நின்னார், ஆனால் போக முடியல. என்னப்பா கடவுள், நீ உனக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா? அந்த பிள்ளை திட்டுது ஆண்டவரை. மழை 2 மணி வரையும் விடலை, பெய்து கொண்டே மெதுவாக மழை, சென்னை மழை மெதுவாக தூத்தல் போட்டுக்கொண்டே இருக்குது. 2 மணிக்கு மேலே விட்டோன்னே அப்பா மழை விட்டுருச்சுன்னுச்சு. உடனே அப்பா கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அந்த தூண்டில் போட்டார். தூண்டில் போட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு பை நிறைஞ்சிட்டு மீன். ஒரு 10 மினிட்ஸில் மீன் கிடைக்கிறது என்பது ரொம்ப லக்கு. தூண்டில் போட்டு பிடிச்சவங்களுக்கு தான் தெரியும். பல மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த தூண்டிலை தூக்கி போட்டுட்டு அப்படியே பார்ப்பான் அந்த தக்கை உள்ளே போதான்னு.
காசிமேடு கல்லறைக்கு போகிறீங்கன்னா மீன் பிடிப்பாங்க. காசிமேடு கல்லறைக்கு ஏற்ற மாதிரி பீச்சுக்குள்ளே ஒரு சிமெண்ட் ரோடு போகும், கடலுக்குள்ளே ஒரு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அதில் போகிறீங்கன்னா மீன் பிடிப்பாங்க. அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தக்கை அப்படியே ஆடுற நேரத்தில் டக்குன்னு தூக்கிடணும், இல்லை கிடைக்காது. அந்த மீன் நம்மளோட விவரமான மீன் மண்புழுவை மட்டும் சாப்பிட்டு போயிடும். அப்போ ஒரு ஆங்கிங் பண்ணால் தான் அந்த ஆங்க் ஆகும், தூக்க முடியும். அது தூங்கிட்டானா ஒரு செகண்ட் விட்டானா முடியாது, போயிடும், மண்புழு போயிடும், காலியாகிடும். நிறைய பேருக்கு கிடைக்காதா. நம்ம போனோன்னு நிறையா மீன் கிடச்சிது. மீன் கிடச்சி வீட்டில் கொண்டாந்து அம்மாட்ட கொடுத்துச்சு. அம்மா அழகாக நல்லா சமையல் பண்ணி ஃப்ரெஷ் மீன், ரொம்ப சூப்பர் மீன், ரொம்ப அழகான சமையல் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்றப்ப தான் நினைப்பு இருந்துச்சு, அப்பா 6 மாதத்துக்கு முன்னால் கூப்பிட்டு போனார், காலையிலேருந்து 12 மணி வரையும் ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனால் இந்த தடவை 2 மணிக்கு தான் போனோம், ½ அன் ஹவரில் கடவுள் எவ்வளோ மீன் கொடுத்தாரு பாத்தியா. அந்த மகள் கடவுளை காலையிலேருந்து நம்ம ஆண்டவரை திட்டிக்கொண்டே இருந்தோம், கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்னு. ஆனால் அந்த ஆண்டவர் பாருங்கள், நம்ம கேட்குறப்ப இவ்வளோ சீக்கிரம் கொடுத்தாரு. அந்த பிள்ளை ஆண்டவரை துதிச்சு தான். அதை தான் சொல்கிறாரு அந்த லூக்கா 12 அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளேங்கிறார். நீங்கள் ஏன் ஒரி பண்ணுறீங்க? நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? கேளுங்கள், லிசன் பண்ணுங்க, ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவற்றை கேட்கப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அவருடைய படைப்பே நம்முடைய குறைகள் இருக்க வேண்டும் என்பதில் அவர் படைப்பு. அவருடைய படைப்பே நமக்கு குறைகள் இருக்க வேண்டும். லிட்டில் ஃபெய்த்துங்கிறார். ஒரு சின்ன விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும், கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம் இருந்தால், பேதுடிகள் கேட்குறோம், என்னப்பா பார்த்தீங்க, காலையில் இப்படி தான் பார்த்தீங்க, சாயங்காலம் வரதுக்குள்ளே பட்டு போனீங்க, பட்டு போச்சு. அந்த ஃபெய்த், ஆண்டவருடைய படைப்பு பார்க்குற அந்த ஃபெய்த் இல்லாமல் தான் நீங்கள் நானும் இன்னைக்கு வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், துன்பங்களில் வாழ்ந்துருக்கிறோம். ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்பதில்ல. ஒரு சகோதரிக்கு 82 வயசு இப்போ இருக்காங்க, வியாதி, சுகர் 700 இருக்குது, ஹார்ட் ஃபீட் ஒர்க் பண்ணல. எப்படியாவது போராடி டாக்டர் ஹார்ட் ஃபீட்டுக்கு கடைசியில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஃபேஸ் மேக்கராக வைக்கணும், ஃபேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க. டாக்டர்ஸ் எப்படியோ போராடி காப்பாற்றுறாங்க, எப்படியாவது போராடுறாங்க. ஒரு பக்கம் பணமும் அவங்களுக்கு இருக்க, அந்த டாக்டர்ஸுக்கு இருக்கிற வாடகை, கரண்டு, லேபரு, ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கல அந்த அனுபவங்கள் உண்டு. பெரிய கஷ்டம், எப்படியாவது பணம் வரணும். இதில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா அந்த அம்மா ஒரு 3 நாள் 4 நாள் இருந்து தோத்துறோன்னு போயிருக்கோம். இப்போ அந்த அம்மா உடம்புல 102 ஓட்டை, ஐசி வார்டு, யாரையும் பார்க்க முடியாது, மரண தண்டனை. நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு என்ன பண்ணுறதெல்லாம் ஒப்பு கொடுக்குறதில்ல. நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், அதை தான் இந்த ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குன்னு சொல்லிவிட்டு, ஒரு டாக்டரு தண்டையார்பட்டியில் மணிக்குண்டு பக்கத்தில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டாக்டர் இருக்கார், ஐயா மாதிரி தான் இருப்பார். ரொம்ப ஹிந்து, ரொம்ப சின்சியாரிட்டி, பணத்துக்கு இல்லை, அர்ப்பணிப்பு. ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, 70 வயசு. அவங்க பையனை கூப்பிட்டு, தம்பி, அவர் இப்போ இல்லை, நான் சொல்லுவது 20 வருஷம், உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு. அப்போ ஓப்பனர் சர்ஜரி, ட்ரிபிள் எம்மும் அப்போல்லாம் தான் பண்ணுவாங்க, வேறு எங்கேயும் பண்ண மாட்டாங்க. கொண்டு போ, இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும். இன்றைக்கி 50 லட்சம் அதனுடைய வேல்யூ. ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருப்பாங்க. 5 லட்ச ரூபா செலவு பண்ணி உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தி 5 வருஷம் 6 வருஷம் உட்கார வைக்க போறியா, இல்லைன்னா உங்கள் கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போறியான்னு கேட்டார். நாம் ஒரு சின்ன விசுவாசத்தோடு, தகப்பனே உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பான்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறப்போ நம் கண்ணீரை மாற்றும் ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். தகப்பனே, எனக்கு விடுதலை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்கப்பா, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய வழிநடத்தில் எனக்கு தாங்க தகப்பேன்னு நம்ம கடவுள்கிட்ட எப்பெல்லாம் கேட்குறோமோ, அவருடைய படைப்பு அவ்வளோ பூரணமான படைப்பு. அவருடைய படைப்பு என்பது கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு தாழ்மையோடு நம்ம ஹம்பிள் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ ஆண்டவர் நல்ல விதையாய் நம்மை மாற்றி கொடுக்கும் ஆண்டவர்.
மத்தேயு 13 நல்ல விதையாய். ஆண்டுடைய விசுவாசம் என்பது நம்ம வழியறையே விதைக்கப்பட்ட பொழுது காகங்கள் எடுத்துட்டு போன சீடு இல்லை, கற்பாறை மண் இல்லாத பகுதியில் விதைக்கப்பட்ட விதை அல்ல. அந்த உலக கவலை விசுவாசம் இல்லாமல் உலக முள்ளுகளினால் நெருக்கப்பட்ட நிலைமை இல்லை, நல்ல நிலத்தில் போடப்பட்ட ஒரு விதையாக ஆண்டவர் நம்மை மாற்ற அழைக்கிறார். அதுதான் காது உள்ளவன் கேட்க கடவன். நல்ல சீட். நம்முடைய ஃபெய்த், இந்த பைபிள் என்பது ஆண்டவரால் எழுதப்பட்டது. வெளிப்படுத்தல் 21 சொல்றப்பது கடவுளால் எழுதப்பட்டது. இதனுடைய வார்த்தைகள் ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. நேற்று ஒரு இடத்துல வாசித்தேன், ராத்திரி ரொம்ப நேரம் தேடினேன், 10 நிமிஷம் 11 12 மணிக்கு கிடைக்கல. கண்டும் ஆண்டவர்கிட்ட பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, அதன்படி நடங்க. நீங்கள் அழகா சொல்கிறார் தமிழில், அதன்படி நடங்கிறார். இங்கிலீஷில் ரைட் டு யுவர் ஹார்ட், உன் இருதயத்தில் எழுதிக்கொள், உன் இருதயம்ங்கிற பழையக்குள் ஆண்டோடைய விசுவாசத்தின் வார்த்தையை எழுதிக்கொள்ளுங்கிறார். நம்முடைய விசுவாசம் என்பது ஆண்டவற்றை எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்கிறது. ஆண்டோடைய படைப்பு என்பது எந்த நிலையிலும் நமக்கு குறை. அதுக்காக டாக்டர்கிட்ட போக வேண்டாம். எனக்கே என்னுடைய 2 பிள்ளைகள் டாக்டர், 2 மருமகளும் டாக்டர். டாக்டர்கிட்ட போக வேண்டாம்னு சொல்லலை, டாக்டர்கிட்ட பார்க்க வேண்டாம்னு சொல்ல வரல. ஆண்டோடைய சித்தத்துக்கு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு வியாதியோடு உட்கார்ந்துருக்கலாம், கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கலாம், பிரச்சனைகளோடு உட்கார்ந்துருக்கலாம். நான் இவ்வளோ பாரம்பரியமாக வாழ்ந்தேன், ஆனால் வாங்கின கடனோ கொஞ்சம்தான், அந்த கடன்லேருந்து எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு அந்த விடுதலை கிடைக்குமா, அந்த கடன் பிரச்சனைலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, எனக்கு பேங்கில் வட்டி மற்ற காரியங்கள் போட்டு நான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு அமைதி இல்லாத என்னுடைய பென்ஷனை விட அதிகமாக நான் வட்டி கட்டுறேன், எனக்கு அமைதி இல்லையே, என் பிள்ளைகள் மத்தியில் அமைதி இல்லைன்னு ஒரு கஷ்டத்தோடு உட்கார்ந்துருக்கலாம். நீங்கள் ஆண்டோடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்போ நிச்சயமாகவே தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, அந்த ஃபெய்த் ஆண்டோடைய சன்னிதானத்தில் முட்டி போட்டு தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ, அந்த விசுவாசத்தோடு தகப்பனை நோக்கி பார்க்கிறப்போ, அந்த தகப்பன் அந்த விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நம்ம ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம எப்போ ஒப்பு கொடுக்கிறோமோ ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். IMS பணித்தளத்தில் வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் ஈஸ்ட் பெங்கால் போயிருந்தேன். ஈஸ்ட் பெங்கால் உள்ளே போக முடியாது, ஒரு 100 மீட்டர் தாண்டினா ஈஸ்ட் பெங்கால். இங்கேருந்து பார்த்தா அந்த மக்கள் தெரியும். நேபாள் போனால் நேபாளில் ஒரே ஒரு இடத்துல பாஸ்போர்ட் இல்லாமல் உள்ளே போயிடலாம். இங்கே பாஸ்போர்ட்டோ எதுவும் இல்லாமல் ஈஸ்ட் பெங்கால் உள்ளே போக முடியாது. ஆனால் அந்த லோக்கல் இவாஞ்சலிஸ்ட் எங்கேயோ அப்படி சுற்றி உள் வழியாக போயிடுவாங்க. அப்படி அவங்க உள்ளே போய் காஸ்பல் சொன்னாங்க. லோக்கல் வாழ்ந்துச்சு, அவங்க சொந்தக்காரன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அவன் தான் இருப்பான். ஒரு மனிதருக்கு பேரல் அட்டாக், கையால் விழுந்துருச்சு, 2 கை 2 காலும் வேலை செய்யாது, எல்லாமே படுக்கை தான், குடிசை வீடு, வீட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியாது. தூக்கி வெளியே கொண்டு வீட்டுக்கு வெளியே ஒரு பொது இடத்துல, ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பொது இடம், 2-3 பொது இடங்கள் இருக்கும், கூட்டம் கூடுற இடம், மீட்டிங் பாயிண்ட்டு, அங்கே கொண்டாந்து போட்டாங்க. அந்த இவாஞ்சலிஸ்ட் அவருக்கு போய் காஸ்பல் சொல்கிறார். அந்த பேரல் அட்டாக்க மனிதர் கேட்குறார், அப்பா உன் கடவுள் எனக்கு விடுதலை கொடுப்பாரா? ஏன்னா இவருடைய சொந்தக்காரர் தான் அவர். நீ இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பாரா, அந்த லார்டு எனக்கு விடுதலை கொடுப்பாரா? அந்த இவாஞ்சலிஸ்ட் சொன்னாராம், அவர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனோ, மோகன் சிலாசரசோ, பென்னிகினோ, பில்லிகிராமோ, சார்லஸ் பிர்ஜனோ இல்லை, பிஸ்மித்தோ இல்லை, சாதாரண ஒரு ஊழியக்காரன், ரொம்ப எளிமையான ஊழியக்காரன், 7000 ரூபா சம்பளம் வாங்கி அவன் குடும்பத்தை நடத்துகிறான். நீ விசுவாசே, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் விடுதலை கொடுப்பானாரா? அந்த மனிதர் பக்கத்தில், கட்டில் பக்கத்தில் முட்டி போட்டு அந்த இவாஞ்சலிஸ்ட் 2 கைகளையும் தூக்கி ஆண்டவரை நோக்கி பார்த்தாரா? அந்த மனிதரும் எப்படியாவது நம்ம மூவ் பண்ணணும், தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், இன்னும் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபிக்க ஆரம்பிக்கிறப்போ பல நாட்களாக நடக்க முடியாத, கை கால்கள் அசைக்க முடியாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறார், அந்த கைகால் மூமெண்ட் கொடுக்குறார். ஒருவேளை அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு சொற்ப விசுவாசத்தோடு, லிட்டில் ஃபெய்த்தோடு, அற்ப விசுவாசிகளேங்கிறார்.
ஒரு நல்ல நான் விதையாய் மாறுறேன்ப்பா. அந்த மனிதர் இன்னைக்கு ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கிறார். இன்னைக்கு ஐஎம்எஸில் அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அந்த ஒரு ஹீலிங்னால் நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு விதையாய் மாறுகிறோம். உலக கவலை, கிறிஸ்தவனாக மாறினா, ஞானஸ்தானம் வாங்கினா அப்பா சொத்து தர மாட்டார், மகனுக்கு பொண்ணு கிடைக்காதுங்கிற ஒரு உலக கவலை இருக்கா? இல்லை கிறிஸ்தவனாக மாறினா கெசட்டில் பிசியாக மாறிடுங்கிற ஒரு உலக கவலை இருக்கா? முந்தா நாள் ஒரு குருவானவரோடு ஒரு ஸ்லம் ஏரியாவுக்குள்ளே போனோம். வந்த குருவானவர் சொன்னார், நீங்கள் கெசட்டில் பதிஞ்சிங்கன்னா உங்கள் பாஸ்டருக்கெல்லாம் 1000 ரூபா ரிட்டையர்மெண்ட்டில் கவர்மெண்ட் தருவாங்கன்னு. ஆனால் பாண்ட் பெர்த்தாக இருக்கணுன்ட்டார். ஆனால் எல்லாருமே பாண்ட் வேறு மதமாக இருக்குது, கிறிஸ்டினாக இல்லை. ஒருத்தருக்கும் கிடைக்காது. ஏன்னா உலக பிரகாரமாக ரட்சிக்கப்படுறாங்க, வெளில போடுறாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க, பாஸ்ட் ஆகிடுறாங்க, 5 சர்ச் 6 சர்ச் ஆகிடுறாங்க, பிஷப்புங்கிற ஒரு பட்டமும் போட்டுக்கிறாங்க. ஆனால் கெசட்டில் அவங்க கிறிஸ்தவனாக இல்லை. நம்முடைய விசுவாசம் இது கடவுள் பார்த்து கொள்வாருங்கிற அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இல்லை. ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, பெஞ்சமின் ஒரு பாஸ்டர் பீஞ்சூரில் இருக்காங்க. அவங்க பொண்ணு 450 மார்க் வாங்கியிருக்கா. நியாயமாக அவள் எஸ்சியாக இருந்தால் இதுக்குள்ளே 3ஆவது வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருப்பா. ஆனால் கெசட்டில் பேரை மாற்றி பிசியாக மாறினதில் 450 மார்க் நீட்டில் அந்த மகளுக்கு சீட்டு கிடைக்கல. கண்ணீரோடு இருக்கிறார். ஐயா நான் மாறிட்டேன் இப்படி சொல்கிறாரு, இப்படி இருக்கிறதால எனக்கு கிடைக்கல வருத்தப்படுறார். இன்றைக்கி நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நல்ல விதையாய் மாறிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டுடைய சன்னிதானத்தில் நல்ல விதையாய். அதுதான் கொலோசியர் 2:19 சொல்றார், மெய்யான தாழ்மைங்கிறார். ஆண்டவற்றை நம்ம அர்ப்பணிப்போடு ஒரு மெய்யான தாழ்மையாய் இந்த உலக பிரகாரமான கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மாதப்பிறப்பை கொண்டாடுற, பண்டிகையை கொண்டாடுற, வாரத்தின் முதல் நாளை கொண்டாடுற, எல்லாத்தையும் நீ ஃபெஸ்டிவல் அனுசரிக்கிற. ஆனால் ஆண்டவற்ற ஒரு தாழ்மையாக ஹம்பிளாக ஒரு உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல விதையாய் மாற ஆண்டவர் அழைக்கிறார். நம்மை தாழ்த்தி ஆண்டவற்றை நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ, ஹட்சன் டெய்லர் சைனாவில் ஊழியம் பார்த்தார். ஆஸ்திரேலியாவுக்கு மெல்போர்ன் நகரத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் மெசேஜுக்கு. வந்த இடத்துல அவரை பற்றி அந்த லோக்கல் பாஸ்டர் ஒரு 35 நிமிஷம் சொன்னார். ஹட்சன் டெய்லர் யார், சைனாவில் எப்படி ஊழியம் பார்த்தார், நல்லா இன்றைக்கி ஒரு இன்ட்ரொடக்ஷன் எனக்கு குருவானவர் கொடுத்தார். வித்தின் 1 மினிட்டு நிறைய பேர் காதில் கேட்காத மாதிரியே சொல்லிட்டார். இதுதான் சரியான இன்ட்ரொடக்ஷன். நிறைய பேர் காதில் கேட்டிருக்காது நீ சொன்ன இன்ட்ரொடக்ஷனு. அதுதான் உண்மையான இன்ட்ரொடக்ஷன். நம்ம பெருமைப்படுத்துறதுக்கு இது இடமல்ல. ஹட்சன் டெய்லர்கிட்ட மைக் கொடுத்தோன்னே மைக்கை வாங்கிட்டு 1 நிமிஷம் அப்படியே நின்னாராம். 1 நிமிஷம் பேசலையா. திரும்ப சொன்னாரா, என்னை நீங்கள் உயர்த்திருக்கிறீங்க, தப்பு. என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் ஜீசஸ், இயேசு. என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் என்னை உருவாக்கினவர். அவரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். அவருடைய பலன் என்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. என்னால் எல்லாம் உன்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினால என்னால் எல்லாம் செய்ய முடியுங்கிற அந்த ஆண்டோடைய பலன் என் மேலே இருக்குது. நீங்கள் அவரை தான் மகிமைப்படுத்தணும். ஹட்சன் டெய்லரை நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடாதுன்னாரா. சால்வேஷன் ஆர்மியுடைய ஒரு ஊழியர் இவ்வாறு சொல்கிறார். அவரை பற்றி பெருமையாக பேசுகிறப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னைய பெருமையாக பேசுகிறீங்க, என்னைய பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் யாருன்னா ஒரு பெரிய மரத்தை வெட்டுவதற்கு ஒரு கோடாரி அல்லது ஒரு வாள். அந்த கோடாரி உடஞ்சிட்டோ அந்த வாள் உடஞ்சிட்டோ தூக்கி போட்டுட்டோன்னா அது துரு பிடிச்சிரும். அதே மாதிரி தான் என்னை ஆண்டவர் பயன்படுத்துகிறாருனாரா. அதுதான் நல்ல விதை. நீங்கள் எல்லாரும் நம்மை தாழ்த்தி தகப்பண்டை கேட்கிறப்போ நம்முடைய தேவைகளை சந்தித்து நல்ல விதையாய் மாற்றக்கூடிய ஆண்டவர். ஒரு நல்ல விதையாய் நம்ம எந்த விதத்திலும் உயர்த்தாமல் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்குறப்போ நமக்கு ஏற்ற வேளையில் உணவை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய கடன் பிரச்சனையை சந்தித்து எல்லா நிலையிலும் உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளையும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார்.
வேதநாயகம் ஆசிரியா சாமுவேல் வெள்ளான் விளை ஒரு சாதாரண மனிதர். அவங்க அப்பா பேர் முருகையா. ஜான் தாமஸ் காஸ்பல் சொல்கிறாங்க. மெங்கியானபுரத்தில் இருந்த குருவானவர் ஜான் தாமஸ். பல முறை அடி வாங்கியிருக்கிறார் ஜான் தாமஸ். அவர் வெள்ளைக்காரர். ரெவரண்டு குதிரையை போவார். அவங்க அப்பாட்ட பல முறை அடி வாங்கியிருக்கிறார். அந்த அடி வாங்கி காஸ்பல் சொன்னதால் இதை பார்க்குற வேதநாயகம் ஆசிரியர் சாமுவேல் ஐயாவுக்கு 12 வயசோ 13 வயசு. அவங்க அப்பாட்ட வாரம் வர்றாரு இந்த வெள்ளைக்காரன். வாரம் அடி வாங்குறேன். எங்கள் அப்பா தூத்துக்குடி மொழியில் திட்டுறார். தூத்துக்குடி பாஷை எப்படி திட்டுவாங்கன்னு இப்போ தெரியும். அப்படி திட்டுறார். சென்னை பாஷை திட்டுற மாதிரி. அதுக்கு அந்த ஊரில் ஒரு பாஷை இருக்குது திட்டுறதுக்கு. அப்போ இவருக்குள்ள ஒரு ஒளி இருக்குது. அந்த ஹம்பிள் அதுதான் அவருடைய சுவிசேஷ பணியில் ஐஎம்எஸ், என்எம்எஸ், சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, OMCயோட ஜெனரல் செக்ரட்டரி. இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்காக சொல்லணும். ஒரு நல்ல விதையாய் இன்றைக்கி இந்தியாவில் எல்லா மாநிலத்தில் போனாலும் என்எம்எஸ் பணித்தளத்துலேயும் ஐஎம்எஸ் பணித்தளத்துலேயும் வேதநாயகம் ஆசிரியாவுடைய ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க. சின்ன ஃபோட்டோவாக மாட்டியிருப்பாங்க. அவர் கல்யாணம் பண்ணுறப்போ மனைவிட்ட சொன்னார், எனக்கு என்கிட்ட உனக்கு எந்த வித பீச்சுக்கு போகிறதோ ட்ரேட் ஃபேருக்கு போகிறதோ டூர் போகிறதோ கிடைக்காது. எனக்கு பணியை உன்னத பணி மட்டும்தான் சொன்னார். ஆண்டோடைய பணி காஸ்பல் பணி தான். பிள்ளைகளுக்காகவோ மனைவிக்காக அவர் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அந்த அர்ப்பணிப்போடு பணி செய்ததில் இன்றைக்கி அவங்களுடைய பேரன் 95 வயசு மதுரையில் இருக்கார். ஒரு பேத்தி கொடைக்கானலையோ ஊட்டிலையோ இருக்காங்க, 90 வயசு. அவங்களுடைய பேரன் எல்லாருமே ரொம்ப ஹைஃபையாக இருக்காங்க. கன்னியாகுமரியில் 20 ஏக்கரில் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஒரு டாக்டர் 92 வயசு எம்டி 92 வயசில் எம்டியாக இருக்காருன்னா அந்த காலத்தில் எம்டி ஃபாரினில் போய் அவர் ஒன்றுமே பிள்ளைகளுக்காக செய்யலை. ஒரு நல்ல விதையாய் குடும்பத்திற்கும் சமூகத்துக்கும் மாறினார். நீங்கள் நானும் இன்றைக்கி இந்த நல்ல விதையாய் படைப்பாளரோடு நம்ம சார்ந்து நிற்கிறப்போ பிறருக்கு ஒரு நன்றி உள்ள பயனாய் ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறோம்? அந்த நல்ல விதையாய் மாற மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில், மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த ஊமை, நீ நல்ல உலக கவலை வேண்டாம், அந்த பார சுமை வேண்டாம். வசனத்தை கேட்டுட்டு அந்த தெருவோரம் போட்டு போன அந்த தண்ணி இல்லை, ஈரம் இல்லை, தெருவோரம் இருந்தாலும் அது பறவைகள் எடுத்துகிட்டு போயிடுச்சு, இல்லை அதிகமான ஆழம் இல்லாதால தீஞ்சு போச்சு, இல்லை உலக கவலை மறைஞ்சி போச்சு, இல்லை அந்த 100 விதை போட்டான், ஒரே ஒரு விதை நல்ல நிலத்தில் விளைஞ்சதால் ஒரே ஒரு மாங்கொட்டை எத்தனை லட்சக்கணக்கான மாம்பழத்தை ஒவ்வொரு வருஷமும் தருது. அதே மாதிரி நீங்கள் நானும் ஒரு நல்ல நிலமாய், ஒரு நல்ல விதையாய், ஒரு நல்ல சீர், ஒரு நல்ல சாயலாய் மாற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆம் தகப்பனே, இந்த பரிசுத்தமான வாரத்தின் முதல் நாள், மனமகிழ்ச்சியின் திருநாள், தூய ஆவியுடைய மகிமை பெற்றுக்கொண்ட ஒரு திருநாள், திருச்சபை தொடங்கப்பட்ட ஒரு திருநாளில் உம்முடைய பாதத்தில் இருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய படைப்பு தகப்பனே, அட் த ப்ராப்பர் டைம், ஏற்ற வேளையில் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர் அல்லவா? எங்களுடைய படைத்ததின் நோக்கம், எங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஏற்ற வேளையில் கொடுக்குறீங்க. அந்த ஏற்ற வேலை என்பது எங்களுடைய தேவைகள், கண்ணீரான வாழ்வுப்பா. வியாதி, ஒரு விதமான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குப்பா, ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? மருத்துவ செலவுக்கு கூடுமான பணம் இல்லை, ஏக்கத்தோடு ஒரு சகோதரன் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா, ஒரு விடுதலை கொடுங்க. அந்த ஹார்ட் பீட்டை நார்மலாக பண்ணி மோசைட்ட சொன்னீங்க, நான் தான்ப்பா உருவாக்கினேன், யூ ஷல் கோ, டு நாட் வொரின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அந்த சகோதரனுடைய அந்த ஹார்ட் பீட்லேருந்து முழுமையான ஒரு விடுதலை. கடன் பிரச்சனையினால் பேங்க் மூலம் நிறைய வட்டி வாங்கி அமைதி இல்லாத நிலைமையில் உட்காந்துருக்கேன், யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, பலர்கிட்ட பணம் கேட்டேன், யாருமே எனக்கு உதவி செய்யலை, எனக்கு அந்த பேங்க்கில் இருந்து முழுமையான விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு குடும்பத்திற்காகப்பா. மகளுக்கு திருமணம் செட்டில் ஆகலை, தேவையான பணம் இல்லை, மகளோ சரியாக படிக்கலை, கலர் இல்லை,
ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு குடும்பத்திற்கு மனமிறங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும். யாரெல்லாம் என்ன துக்கத்தோடு நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேங்கிறதால பதவி உயர்வு எனக்கு கிடைக்கலப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக, ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கேன், அதனால் எனக்கு பென்ஷன் வரல, கோர்ட்டு கேஸுன்னு இருக்குப்பா, கண்ணீரோடு ஒரு குடும்பம் ஜெபித்து கொண்டிருக்கும், விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க. ஒருவோடு உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்றைய வேத வசனம் ஏசாயா 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். Today's Bible verse is Isaiah chapter 41:13. For I, the Lord your God, will hold your right hand, saying to you, fear not, I will help you. Amen.